அப்போ தன் உயிரையே கொடுப்பது என்றால் என்ன? ஆடுகளை காப்பாற்ற ஏன் இயேசு உயிரை கொடுத்தார் என்றால், ஆடுகளுக்கு உறவு கொடுக்க. காப்பாற்றனா உறவு கொடுக்கும்போது அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். ஆதாம் ஏவாள் உறவை இழந்தார்கள். அந்த உறவை மீண்டும் பெற்றால் அதற்கு பேர் மீட்பு, இழந்ததை மீட்பது. ஆனால் இந்த மீட்கப்படவில்லை என்றால், இயேசு மீட்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? நாமெல்லாம் இறந்து விடுவோம். நம்ம ஆன்மாவெல்லாம் இறந்து விடும், வாழ்வு கிடைக்காமல் போய்விடும். எனவே நாமெல்லாம், ஆடுகளாகிய நாமெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக, அவர் வாழ்வாக வருவதற்காக உயிரை கொடுக்கிறார். எதுக்கு சொல்றேன்னா, இதுதான் நமக்கு வர சோதனை. இதில் பார்க்கிறோம் அல்லவா, அந்த திருப்பியை வாசிட்டு வந்தால் உங்களுக்கு புரியும். அடுத்து வரக்கூடிய அடிமைதான் எனக்கு ஏற்புடைய வகையினர் ஆவார்கள். அவர்கள் யார் என்றால், தங்களுக்கு கட்டளையிட்ட பணியை செய்பவர்களாக மட்டும் இல்லாமல், எதிரி தம்முடைய ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும் பொழுது, எப்படி மேய்ப்பர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களிடம் ஆடுகள் உங்கள் பொறுப்பில் ஒப்படைக்கப்படுகிறது. அப்பொழுது நீங்கள் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது எதிரி வருகிறான். சொன்னேன், அருங்குடை இயக்கம் என்ற பெயரிலோ, மற்ற கிறிஸ்தவ சபைகள் என்ற பெயரிலோ, மற்ற மதத்தின் போதனை என்ற பெயரிலோ, ஏதோ ஒரு போதனை உங்கள் பங்கு, அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இடத்திற்குள் நுழைகிறான். அந்த கருத்து நுழைகிறது. உடனே என்ன செய்ய வேண்டும்? அந்த கருத்தை முறியடிக்க வேண்டும். அந்த கருத்து பரவி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியதுதான் மேய்ப்பர்களாகிய உங்களது கடமை. ஏன் அந்த கருத்து மந்தையை சிதறடிக்க போகிறது. அதான் சொல்றார், நல்ல மேய்ப்பன், நல்ல ஆயன் யார் என்றார், யாரோ அவர்களை தான் நான் தத்தெடுக்க போகிறேன். எனவே யாரை தத்தெடுக்க போகிறேன் என்றால், இந்த ஆடுகளை சிதறடிக்க விடாமல், என்னுடைய ஆடுகளை சிதறடிக்க விடாமல் பார்த்து கொள்ளக்கூடிய மேய்ப்பனை நான் அழைத்து தத்தெடுத்து என்னோடு பந்தியில் அமரச் செய்வேன். அதை தான் இப்போ வாசிக்கப் போகிறேன். எதிரி தம்முடைய ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும் போது நல்ல ஆயனாக செயல்பட்டு இந்த ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுக்க தயாராக இருப்பவர் மட்டுமல்லாமல், அது அடுத்துக்கு வருவோம், தன் உயிரையே கொடுக்க தயாராக இருப்பவர். யாரெல்லாம் உயிரை கொடுக்க தயாராக இருக்காங்கன்னா, கழுத்தை வெற்ற உயிர் இல்லை. நல்லா பாருங்கள், உங்கள் பதவி, உங்கள் பேர் புகழ், இது போன்ற விஷயங்கள், உங்களுக்கு சிறப்பாகப்பட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கும். மேய்ப்பர்களாகிய உங்கள் வாழ்வில் ஏதோ இருக்கும், நீங்கள் ஆசைப்படக்கூடிய செயல். அப்போ இதை நீங்கள் இந்த கருத்தை கொண்டு போய் போதிக்க வேண்டும் என்றால், அங்கே ஒருவர் அமர்ந்திருப்பார் உங்களுக்கு மேலே, அவர் அதை விட மாட்டார். ஏன்னா அவர் இந்த புரிதல் இல்லாதவராக இருப்பார். எனவே அவர் எதை நம்பிக்கொண்டிருப்பார் என்றால், மனித சட்டத்தை நம்பிக்கொண்டிருப்பார். அப்போ அவர் கேட்பார், இதே கேள்வி தான் கேட்பார். எந்த கேள்வி கேட்பார்? பிரேசலார் என்ன கெட்ட பேரா, கெட்ட வார்த்தையா? பிரேசலார் சொன்னால் என்ன தப்பு? நீ அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற, நீ அப்படி சொன்னீங்கன்னா உனக்கு நான் பதவி தர மாட்டேன், இருக்கிற பதவியும் பிடுங்கிடுவேன் என்று சொல்லி மிரட்டுவார்கள். ஏன் மிரட்டுகிறார்கள்? ஏனென்றால் அவர்களுக்கு மீட்பு என்றால் என்ன என்று இன்று தெரியாது. மீட்பு எப்படி கிடைக்கிறது தெரியாது. அவர்களாக என்ன செய்கிறார்கள் என்றால், ஃபால்ஸ் இமேஜஸ் ட்ரான் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட் என்ற அந்த வார்த்தைக்கேற்ப அவர்களாக சில ஃபால்ஸ் இமேஜஸை உருவாக்கி மீட்பு இப்படிதான் கிடைக்கிறது என்று நம்பி உங்களுடைய சுப்பீரியர்ஸ் இருப்பார்கள். நம்மளுடைய சுப்பீரியர் எல்லாருமே புரிதல் உள்ளவராக இருந்து விட்டால் திருச்சபைக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் இன்று உலகமே கத்தோலிக்கர்களாக மாறியிருப்பார்கள்.
இந்த புரிதல் இல்லாதவர்களுக்கு பதவி கிடைத்து மேலே அமர்ந்திருப்பதால் தான் திருச்சபை இன்று வளர முடியாமல் அந்த மனித சட்டத்தை நோக்கியே பயணம் செலுத்தி கொண்டிருப்பது போல் இருக்கிறது. வெகு சிலர் தான் கடவுளின் குடும்பத்தை நோக்கி பயணம் செய்பவர்களாக இருக்கிறார்கள். அப்படின்னா என்னன்னா, வடக்கே ஒரு பயணம், தெற்கே ஒரு பயணம் என்று திரு யாத்திரை கிளம்புகிறார்கள். அதில் அந்த வடக்கே போகிறது ஒரு கூட்டம், அது என்ன செய்யுது, மனித சட்டத்தை நம்பி போகிறது. தெற்கே போகிறது கடவுளின் குடும்பத்தை நோக்கி போகிறது. அந்த வடக்கை ஏற்கனவே பார்த்தோம்ல, உருவகத்தில் இடுக்கமான வாயில் வழியாக நுழையுங்கள் என்று மத்தேயு 7 பார்த்தோம் அல்லவா. அந்த இடுக்கமான வாயிலாக இருப்பது தெற்கே போவது என்று வைத்துக் கொண்டால் அதில் போபவர் வெகு சிலர். இனி நாளை தொடர்வோம். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.